நல்லக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு. வீடியோ வந்து சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். அந்த பாண்டியனோட உத்திராட்ச கொட்டை வந்து கிடச்சிச்சுல, அத வச்சு வந்து மாறன் தான் குற்றவாளி அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுத்துட்டாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். அதெல்லாம் பார்க்குறப்போ சேனலை மட்டும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனேயுமே வந்து அந்த கண்மணி வந்து தேடிக்கிட்டு இருக்காங்கல்ல பழைய பொருள். அப்போ பார்த்துக்கிட்டோம்னா, நம்ம மாறனோட ரூமுக்குள்ள இருந்து பார்த்தா அந்த உத்திராட்ச கொட்டை கிடைக்கிது. அந்த உத்திராட்ச கொட்டை யாருதுன்னு பார்த்தா நம்ம பாண்டியனோடது. அவங்க வந்து யோசிச்சு பார்க்காங்க. இந்த உத்திராட்சத்தை வந்து நம்ம எங்கேயோ பார்த்துருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் அவங்களுக்கு வந்து ஞாபகம் வருது. இது நம்ம அண்ணனோடதுல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பிருந்தா கிட்ட கேட்குறாங்க. பிருந்தாவும் கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. இது நம்மளோட அண்ணனோடது மாதிரி தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. உடனே அந்த உத்திராட்சத்தை கொண்டு வந்து வீரா கிட்ட கொடுக்காங்க. வீரா அதை பார்த்து வாங்கி பார்த்துக்கிட்டு என்ன சொல்கிறேன்னே தெரியாமல் அவங்க பாட்டில் முழிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. என்ன வீரா, இது உன்னோட புருஷனோட ட்ராயருக்குள்ளே தான் எடுத்திருக்கேன் பார்த்தியா, நம்ம அண்ணனோட உத்திராட்ச கொட்டையை அவன் எடுத்து வச்சிருக்கான், எதுக்கு அண்ணனோட உத்திராட்சத்தை அவன் எடுத்து வச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கண்மணி வந்து கோபமாக பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு வந்து ராமச்சந்திரன் வந்து வராங்க. என்னாச்சு, என்ன கண்மணி, எதுக்கு இப்போ கத்திக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்காங்க. இல்லை மாமா, நான் வந்து பழைய பொருளெல்லாம் எடுத்து பழைய பொருள் வாங்க வந்தவர்கிட்ட விற்கலான்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே தேடிக்கிட்டு இருந்தேன். அப்போ தான் மாமா அந்த உத்திராட்ச கொட்டை கிடச்சிது. இது பார்த்தா எங்கள் அண்ணனோடது. இது வந்து மாறனோட ரூமுக்குள்ளே இருக்குது, அவரோட ட்ராயருக்குள்ளே இருக்குது மாமா. எனக்கு வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, அவர் தான் எங்கள் அண்ணனை வந்து கொண்டிருக்காரு, அவர் தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க கண்மணி. என்ன சொல்கிற அப்படிங்கிற மாதிரி கேட்டவொடனே ஆமாம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த உத்திராட்ச கொட்டையை வந்து வாங்கி பார்க்காங்க. அதை வந்து டக்குன்னு அங்கிட்டிருந்து வந்து நம்ம வீராவோட அம்மா வந்துடுறாங்க. வந்த உடனேயும் என்னண்ணே என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி அவங்க கேட்டு வராங்க. ஏம்மா, இந்த உத்திராட்ச கொட்டையை பாருமா, இது உன்னோட பையனோட தான், என்னென்னு பாரு அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே அவங்க அந்த உத்திராட்ச கொட்டையை வாங்கி யோசிச்சு பார்த்துக்கிட்டே இருக்காங்க. பார்த்தா அவங்க அண்ணனோட கழுத்தில் கட்டியிருந்த உத்திராட்ச கொட்டை அப்படிங்க அவங்க வருது. ஆமாண்ணே, இது என் பையன் பாண்டியனோட உத்திராட்ச கொட்டை தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க அந்த இடத்துல வந்து தேம்பி தேம்பி அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. உடனே நம்ம ராமச்சந்திரனுக்கு வந்து கோவம் வந்துடுது. அவனை கூப்பிடு, அந்த கொலகார பையனை கூப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. டக்குன்னு பார்த்தா அந்த இடத்துக்கு தான் நம்ம வள்ளி வந்து இவரை கூப்பிட்டு வராங்க, மாறனை கூப்பிட்டு வராங்க. மாறன் வந்தோடனே, டேய் பாத்தியாடா, இந்த உத்திராட்ச கொட்டை உன்னோட ரூமில் தான் இருந்துச்சு, இதுக்கு என்ன பதில் சொல்ல போகிறேன், நான் வந்து எதுவுமே பண்ணலைன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே ஏமாற்றிக்கிட்டு இருக்கேன், இப்போ இந்த உத்திராட்ச கொட்டைக்கு என்ன பதில் சொல்ல போகிற அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த உத்திராட்ச கொட்டையா அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே, ஆமாம் மாறன், இது வந்து உங்கள் ரூமில் இருந்தால் நான் எடுத்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கண்மணி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்கள், நான் வந்து பாண்டியனை வந்து கொலை பண்ணலை, இதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்கள், இது உங்களோட ரூமில் இருந்தால் எடுத்திருக்கோம், அது எப்படி வந்து நீங்கள் உங்களுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லைன்னு சொல்ல முடியும், எனக்கு தெரிஞ்சு நீங்கள் தான் எல்லாமே பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்கள், நீ வார்த்தையை வந்து பார்த்து பேசுங்க, எனக்கு ஒன்றுமே தெரியாது, நான் எதுவுமே பண்ணலைன்னு சொல்லிட்டேன்ல, திருப்பி எதுக்கு என் மேலே பழி போட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே, பாருங்க மாமா, எல்லாம் பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு கடைசியில் என் மேலே கோவப்படுறாரு அப்படிங்கிற மாதிரி வந்து மாட்டி விட்டுறாங்க. அந்த ராமச்சந்திரன் வந்து, டேய் எல்லா வேலையும் பண்ணிவிட்டு எதுக்குள்ள அவன் மேலே கோவப்படுற, நாளைக்கு ஹியரிங் வருது, அதில் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, உனக்கு எந்த தண்டனை கொடுத்தாலும் நான் அதில் தலையிட மாட்டேன்டா, என்னமோ பண்ணிட்டு போங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒருவன் ராமச்சந்திரன் வந்து கோவப்பட்டு போயிடுறாங்க. வீராக்கு வந்து ஒரே குழப்பமாயிருது. அந்த உத்திராட்ச கொட்டையை கையில் வச்சுக்கிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. எதை நம்புறது, எதை நம்பக்கூடாது, எதுவுமே புரிய மாட்டேங்கன்னு சொல்லிட்டு குழம்பு போய் நின்றுக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த புறமை வந்து முடிச்சிடுறாங்க.